நேரத்தோட வந்துட்டோம். பார்த்தா எங்களுக்கு முதல்ல பாரிய கூட்டம் மலை மோதி கொண்டிருக்கிறது. இங்க என்ன விரும்பி சாப்பிட வந்திருக்கிறீங்க? கொத்து ரொட்டி. எங்களுக்குமே அங்கிருந்து வந்து எங்கள் ஈழத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான இடம் இருக்கிறதில் நாங்கள் வந்து கண்டு களிப்பது மகிழ்ச்சி. இவர் இங்க வேலை செஞ்சுட்டு துபாயில போய் வேலை செஞ்சு இப்ப எங்களோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திருப்பி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக வேண்டிய திருப்பி வந்து டிக்கெட் போட்டு ஆளாயிருக்காரு. நான் வந்து இப்போ வந்து தட்டை வடை, பருத்தி தூர வடை. ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ரீச்சாவினுடைய பிரம்மாண்டமான உணவு திருவிழாவினுடைய 2வது நாளிலே நாங்கள் இப்போது உங்களை சந்திக்கின்றோம். கொஞ்சம் இன்னைக்கு வெள்ளனையே வந்துட்டோம், நானும் பதிஜாவும் நேரத்தோட வந்துட்டோம். பார்த்தா எங்களுக்கு முதல்ல பாரிய கூட்டம் மலை மோதி கொண்டிருக்கிறது. பின்னால் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு கூட்டங்கள். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் அதை கூடுதலான மக்கள்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவும் சொல்லுங்கள் பிரவீன். என்னன்னு சொன்னா பாரிய அந்த பாரம்பரியமான உணவை உண்பதற்கு நவீன உணவுகள். நேற்றைய தினம் கூட அந்த புட்டும் ஆட்டு நெஞ்சு கறியும் அப்படியே அருமையாக போயிருந்தது. எல்லாருடைய வாயிலும் அதுதான். எல்லாருமே அந்த விஷயத்தை தான் மிக பிரபலமாக பேசி கொண்டிருந்தார்கள். அந்த புட்டும் ஆட்டிறைச்சி கறியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. இப்ப நேரம் வந்து நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 5:04. இப்பவே நீங்க பின்னுக்கு கூட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். உள்ளுக்கு போவதற்கான முயற்சியில நிறைய பேர் இருக்கணும். எங்களுக்கான வழி வந்து வருமோ சொல்லி தெரியல. எங்களுக்கான இடம் முதலாவது நாங்க போறதுக்குரிய இடம் எங்களுக்கு கிடைக்குமான்னு முதல்ல தெரியல. பார்க்கலாம். இன்னும் நேரமாக இன்னுமே அதிகமான மக்கள் தற்போது கூட அந்த வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருப்பதற்கு இடம் போதுமானு தெரியாது, அவ்வளவு அதிகமான. இந்த உணவு திருவிழாவினுடைய ஒரு பிரம்மாண்டம் உண்மையிலே நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை பொழுது ஓரளவுக்கு நேற்றைய நாளிலும் அதிகளவான மக்கள் தொகை தான் இருந்தது. அதை விட இன்றைய நாள்ல 3-4 மடங்கு அதிகளவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் பல விதமான உணவு வகைகள், பல விதமான சுவைகளோடு மக்களுடைய கருத்துக்கள், அதே மாதிரி என்ன மாதிரியான உணவு வகைகள் எல்லாம் இன்றைய நாள்ல புதிதாக அங்கே இருக்க போகிறது என்பது தொடர்பான முழுமையான காணொலியாக இது அமைய போகிறது. அது மாத்திரமல்லாமல் சிறுவர்களோடு பேச போகிறோம், பெரியவர்களோடு பேச போகிறோம். அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இந்த பாரம்பரியமான உணவு வகைகளை எல்லாம் எப்படி அவர்கள் ருசிக்கின்றார்கள் என்பது தொடர்பான சகல விடயங்களையும் இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது. போலாம் பதிஜா. சரி, வாங்க பார்த்துட்டு வரலாம். மாபெரும் உணவு திருவிழாவில் இணைஞ்சிருக்கிறோம். எல்லாருக்கும் திருவிழான்னு சொன்னா மாம்பழ திருவிழா இருக்கு, அதுவும் சப்பர திருவிழா இருக்கு, தேர் திருவிழா இருக்கு. ஆனா இது மாபெரும் உணவு திருவிழா. உணவு திருவிழாவிலையும் 2வது நாள் நாங்கள் அப்படி இணைஞ்சிருக்கோம். அழகான ஒரு குடும்பத்தோடு அப்படியே இருக்கிறதுல எனக்கும் சந்தோஷம். அழகா இருக்கிறாங்க, அழகா வந்திருக்கிறாங்க எல்லாருமே. சரி, நாங்க அவங்களோட கதைக்கலாம். வணக்கம். 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 சரி, எங்க இருந்து வாரீங்க? நாங்கள் வந்து யூகேலேருந்து வந்திருக்கிறோம். யூகேல இருந்து வந்திருக்கீங்க. சரி, அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. சரி, ரீச்சாவுக்குள்ள வந்திருக்கீங்க. ரீச்சாவை எப்படி அறிஞ்சு வந்தீங்க? ரீச்சா நாங்கள் யூகேல இருக்கையிலேயே டிவியில எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறோம். மிகவும் அற்புதமாக கட்டப்பட்டு இருக்கின்றது. மற்றது வந்து ரீச்சா நான் நினைக்கிறேன் இங்குள்ள ஈழத்து மக்களுக்கும் ஒரு எல்லா வகையான விளையாட்டுகளையும் பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்கின்றது. எங்களுக்குமே அங்கே இருந்து வந்து எங்கள் ஈழத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான இடம் இருக்கிறதில் நாங்கள் வந்து
கண்டுகளிப்பது மகிழ்ச்சி. அதற்காகத்தான் வந்தோம். சரி, நிச்சயம் ரீச்சான்னு சொன்னாலே பிரமிப்பு தான். அதை சொல்ல அதற்கு ஈடு எதுவுமே இருக்காது, அவ்வளவு அழகாக இருக்கும் எல்லாமே. சரி, அப்படி இருக்கும்போது உணவு திருவிழாவில் நீங்க சிறப்பா வந்திருக்கிறீங்க. மற்ற நாளை தவிர்த்து சிறப்பாக இந்த உணவு திருவிழாவில் வந்திருக்கிறீங்க, கலந்து கொண்டிருக்கிறீங்க. சரி, உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பாடு? உணவுண்டாலே சாப்பாடு எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் நான் இப்போ இங்கே இருந்து பார்த்ததில்ல. அங்கே வந்து பரோட்டா போடினோம், பிரியாணி வாசங்கள் வருது, அங்கால பல வகைகள் நிறைய அடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாத்தையும் இன்றைக்கு உணவுகளை உண்டு சுவைக்க வந்திருக்கின்றோம். சரி, உணவுகளை உண்டு சுவைக்க வந்திருக்கீங்க. நாங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பரோட்டாக்கு முன்னுக்கே அப்படியே காத்திருக்கிறோம். பணமெல்லாம் அப்படியே வாசம் அள்ளி கொண்டு வருது. அதே பக்கம் பாதி சரி, அதான் மேசையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே இடத்தெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே இருந்திருக்கிறோம். சரி, அப்படி அந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டு இறைச்சி கறி இருக்கு, பீஃப் கறி இருக்குது, கோழி கறி இருக்குது, எல்லா கறியும் இருக்குது. அந்த பரோட்டாவோட ஒரு துண்டு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். அற்புதமாக இருக்கும். சொல்லவே நீங்கள் சொல்லிக்கலையே எங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிடணும் ஒரு டெம்டேஷன் வந்து ஒன்று இருக்குது. சரி, நாங்க அவங்ககிட்ட கதைப்போம். சரியா, அந்த நாள் சாப்பாடு, பாரம்பரிய சாப்பாடு, நவீன சாப்பாடுன்றதை தாண்டி இப்ப பாரம்பரியமான சாப்பாடு கூட இங்க ரீச்சாக்குள்ள இருக்கு. அது உணவு திருவிழாவில் அப்படி ஒரு பகுதியாகவே இருக்கு. அந்த நாள் சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு இப்போதைய சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? அந்த நாள் சாப்பாடு தான். புட்டு, கூழ், இடியப்பம், அப்பம், தோசை, இட்லி அடுக்கி கொண்டே போகலாம். சரி, அப்பம், இடியப்பம், தோசை இருந்தாலும் பரோட்டாக்கு முன்னுக்கு இருக்கிறோமே, இருந்தாலும் அதுல கொஞ்சம் சுவைக்கா கொஞ்சம் பரோட்டா விருப்பம் இல்லை. கொஞ்சம் பரோட்டா விருப்பம் இல்ல. சரி, அடுத்தவங்களோடய நாங்க கதைக்கலாம். வணக்கம். 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 நீங்களும் ஜூகையில இருந்து தானே வந்திருக்கிறீங்க? சரி, அங்க இருந்து வந்திருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய உணவுக்கு சாப்பிட்டு இருப்பீங்க, வித்தியாசமா இருக்கும். இங்க இருக்கிறது அதி சுவையாக இருக்கும். அங்க நாட்டு சாப்பாடு சொன்னாலே அப்படித்தான். இங்க என்ன விரும்பி சாப்பிட வந்திருக்கிறீங்க? கொத்து ரொட்டி, கொத்து ரொட்டி, வேற அப்பம். அப்பம். சரியா, அப்பம். சரி, வீட்டுல அப்பம் செய்து தார இல்லையா? செய்து தருவினம். செய்து தார வேணாம், ஆனா சாப்பிடல. அதுவும் ரீச்சாவினுடைய அப்பம் அப்படி அதி விசேஷமா இருக்கும், அருமையா இருக்கும், சுவையா இருக்கும். சுட சுட மேலால அப்படியே பாலெல்லாம் போட்டு தரும்போது இன்னும் சுவையா இருக்கும். சரி, அப்ப அப்பம் சாப்பிட வந்திருக்கீங்க. அப்பம் தவிர்த்து என்ன சாப்பிட வந்திருக்கீங்க? பிரியாணி. பிரியாணி. அவங்க சொல்றாங்க வீச்சான்னு சொல்லி, அவ சொல்றா பிரியாணி சாப்பிட தான் தனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி இருக்கிறா. ஏராளமான பிரியாணி இருக்கு, அதுவும் அல்டிமேட் பிரியாணி எல்லாம் இருக்கு. நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம், சுவைச்சும் கொள்ளலாம். சரி, இப்ப இருக்கும்போது ரீச்சாவை பார்க்கவே அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப ஜோக்கி அப்படி தாண்டியும் இங்க வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? மனசு சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு, மன திருப்தியை கொண்டு வருது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஹாப்பியா இருக்கு. நாங்க எல்லாரோடையும் கதைச்சிருக்கோம். சந்தோஷம். உங்களோட ஃபேமிலி அப்படியே ஒட்டுமொத்தமா பார்த்ததுல, அதுவும் ரீச் ஆகல எல்லாரும் ஒண்டா பார்த்ததுல எங்களுக்கு சந்தோஷம். நன்றி. ரீச்சாவினுடைய உணவு திருவிழாவின் 2வது நாள் கொண்டாட்டங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் அப்படியே இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் எல்லாம் கலை கட்டுவதற்கு மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரம் இவர்களெல்லாம் பிடிக்க முடியாது. ஏனென்றால் நேற்றைய நாளில் இந்த இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அப்படி அலைமோதி கொண்டிருந்தது. அண்ணாவும் பரோட்டாவை அப்படியே அடித்து வீசி கல்லிலிருந்து போட்டு கொண்டிருந்தார். பரோட்டாவும் அப்படியே எல்லாத்த வாய்க்குள்ளேயும் போய் கொண்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு நேற்றைய நாள் இந்த பரோட்டாவை விரும்பி சாப்பிட்ட மக்களுடைய தொகை அதிகளவாக இருந்தது. ஏன் இந்த பரோட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தம் பிரியாணியாக இருக்கட்டும், எல்லா வகையான தம் பிரியாணியும் நேற்றைய நாளில் மக்கள் விரும்பி உண்டு மகிழ்ந்தார்கள். இந்த இடம் முழுவதுமாக நேற்றைய நாளில் மிகப்பெரிய மக்கள் தொகையான ஒரு கூட்டமாக இருந்திருக்கிறது. ஆனால் பரோட்டா வீசுகிற ஸ்டைல் ஒரு தனி ஸ்டைல். என்ன மாதிரி அண்ணா நேற்று என்ன மாதிரி மக்கள் என்ன சொல்லிச்சினும்? நேற்று சிறப்பாக நடந்துச்சு. சிறப்பாக நடந்துச்சு. பரோட்டா எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை, நடந்துச்சு, சிறப்பாக போணுச்சு. அப்போ எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த பரோட்டா போடுறவே இல்லையா? இந்நேரம் 6 o'clock இருந்து நைட்
10 o'clock. நேற்று உடனடி டக் கண்டு போட்டு கொடுத்துருப்பீங்க நான் கேட்க இப்போ என்ன மாதிரி மக்கள்கிட்ட அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா? இருந்துச்சா? ஓ. ரைட், சந்தோஷம். இன்னும் நிறைய உணவுகள், அந்த தயாரிக்கின்ற முறைகள், அவர்களோடு நாங்கள் பேச போகிறோம், மக்களோடு பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்து பயணிகள் காணொளி மூலமாக. நெய்தல் பகுதியில் இருக்கிறோம். ரீச்சாவினுடைய பிரம்மாண்டமான உணவு திருவிழாவில் நெய்தல் பகுதி அப்படியே களை கட்டி இருக்கிறது. நேற்றைய நாளிலும் களை கட்டி இருந்தது. இந்த பிரியாணி, தம் பிரியாணி நிறைய பேர் வேணும்னு சொல்லி சாப்பிட்டு கொண்டே இருந்துச்சுன்னா உங்களாலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நேற்றைய நாளில் பிரியாணி பக்கம் நிறைய ஆக்கள். அப்போ அதுக்கு என்ன மாதிரி இன்றைக்கு இந்த மாற்று வழிகள் செஞ்சுருக்கிறீங்களா? இன்றைக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்புகிறோம் நாங்கள். ஏற்கனவே கிச்சனில் வேலை நடந்து கொண்டிருக்கோம், பிரியாணி ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. ரைட். நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லி கொஞ்சம் அசமார்த்தமாக இருந்தாலும் அது அந்த சுவை எல்லாருமே இழுத்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு சனிக்கிழமை எல்லாரும் வருவாங்க கூட, நம்புறோம் நாங்க. எல்லாரும் வருவாங்கன்னு நீங்களும் எதிர்பார்த்துருக்கீங்க. அதே ரெடியா இருக்கிறோம் நாங்க. நேற்றைய மாதிரி மிஸ்டேக் நடக்காதுன்னு நினைக்கிறோம். நேற்றையோட பெட்டரா கொடுப்போம். துபாயில இருந்து இறக்கி இருக்கிற ஒரு புது செஃப். அப்ப என்ன மாதிரி சமையல் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டுதா? ப்ரிப்பேர் ஆகி இந்த போட்டோல புஃபேல எல்லாம் போட்டாச்சு, போட்டு வச்சு வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. ரைட். இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும், வந்துருவாங்க. அப்ப வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிரியாணி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்க. சரியா? துபாய்ன்றதுக்கு அப்பால இவர் இங்க வேலை செஞ்சுட்டு துபாயில போய் வேலை செஞ்சு இப்ப எங்களோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திருப்பி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக வேண்டியே திருப்பி வந்து டிக்கெட் போட்டு ஆளுக்காரு. நேற்று வந்து இறங்கினோட கால் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு முடியும் மட்டுக்கு நாங்க உங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவு சமைச்சுக்கிட்டே இருப்போம், போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க எவ்வளவு இயலுமோ அவ்வளவுக்கு சாப்பிடுங்க, ஆனா கொட்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எவ்வளவு முடியுமோ சாப்பிடுங்க. சொன்னார் வந்து நெய்தல் என்று சொன்னாலே அது ஒரு தனி ருசி இருக்க வேண்டும் சொல்லி. ஏன்னா ருசி வேற, பிராண்ட் ரீச்சாண்ட ஒரு பிராண்ட், ஆனா ரீச்சாக்லயும் நெய்தல் ஒரு பிராண்ட். உண்மையிலே டேஸ்டா தான் இருந்தது. நேற்றைய நாள் அந்த தம் பிரியாணிக்காக இங்க நிறைய பேர் குவிஞ்சு அப்படியே கூட்டமா இருந்தனும் நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். மாபெரும் உணவு திருவிழாவின் கொண்டாட்டத்துல நாங்க அப்படியே பங்கேற்று இருக்கிறோம். இங்க அப்படியே லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட செல்ல குழந்தைகள் எல்லாம் அப்படியே வரிசை கட்டி கொண்டு, அதுவும் ரீச்சாவினுடைய எங்களோட நவீன உணவுகள், அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாமே சாப்பிட்றதுக்காக, ருசிச்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய விளையாட வந்திருக்கிறாங்க. அதுல இந்த உணவு திருவிழாவில் என்னென்ன அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் ஏராளமாக இருக்கிறது. பீட்சா இருக்கும், பர்கர் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் நாங்க கேட்டு கதைக்க போறோம். அது முக்கியமா அங்க இருந்து வராங்க, எல்லாரோடையும் கதைக்கலாம். வாங்க. எங்க இருந்து வரீங்க? கிளிநொச்சியில இருந்து வந்திருக்காவா? சரி, கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கீங்க, உணவு திருவிழாக்கு வந்திருக்கீங்க. பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு? கொத்து சாப்பிட வந்திருக்கிறாப்பா. முல்லைத்தி கிளிநொச்சியில இருந்து கொத்து சாப்பிட வந்திருக்கிறா. சரி, நீங்களும் கிளிநொச்சியா? அவாவும் கிளிநொச்சி. நீங்க என்ன விரும்பி சாப்பிட வந்திருக்கீங்க? கொத்து. அவாவும் கொத்து. ரெண்டு பேரும் ஒரே நிறத்துல அப்படியே ஆடையெல்லாம் அணிஞ்சு கொண்டு இந்த பக்கமா வந்திருக்கிறாங்க. வணக்கம். மானிப்பாயில இருந்து வந்திருக்கீங்க. சரி, மானிப்பாயில இருந்து வந்திருக்கீங்க. பிள்ளையோட பேர் என்ன? ஜெகிஷனா வந்திருக்கிறார். மானிப்பாயில இருந்து வந்திருக்கிறார். சரி, எங்க வந்திருக்கீங்க? பாக்குக்கு. அதுவும் உணவு திருவிழா, ரீச்சாவினுடைய உணவு திருவிழாக்கு வந்திருக்கிறீங்க. இங்க பிள்ளைக்கு பிடிச்ச ஏராளமான உணவுகள் எல்லாம் இங்க இறக்க போகுது. பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடு? சிக்கன் சாப்பிட போறா. சிக்கன்லயும் இங்க வெரைட்டியா விதவிதமான சிக்கன்கள் இருக்க போது அதைத்தான் அவ சாப்பிட வந்திருக்கா. அதுவும் மானிப்பாயில இருந்து வந்திருக்கிற மற்றவரோட கதைக்கெல்லாம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க?
Evan, London. லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாரு. எங்களுடைய ரீச்சாவினுடைய மாபெரும் உணவு திருவிழா 2ஆம் நாளுக்கு அவரு லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாரு. என்ன விரும்பி சாப்பிட போறீங்க? ஃபேவரட் ஃபுட் எது? Biryani பிரியாணி, and chicken Uh. and octopus. சரி, அவருக்கு பிரியாணி, நாசிக்ரோன் எல்லாமே விரும்பி சாப்பிட வந்திருக்கிறாரு. அதுவும் லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கிறாரு. மகிழ்ச்சி. சரி, நீங்க கதைப்போம். சரியா? வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? பியர்சனா. பியர்ஷனா. பியர்ஷனா எங்க இருந்து வந்திருக்கீங்க? மானிப்பாய். பானிபாயில இருந்து வந்திருக்கீங்க. எங்க வந்திருக்கீங்க? ரீச்சா. ரீச்சா வந்திருக்கீங்க. ரீச்சாவுல ஒரு ஆசையோட வந்திருப்பீங்க. மாபெரும் உணவு திருவிழா நடந்து கொண்டிருக்கு. நான் இந்த சாப்பாடெல்லாம் அப்படி சுவைச்சு அருமையா சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல வந்திருப்பா பிள்ளை. சரி, என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட வேணும்? என்ன எண்ணத்துல வந்தீங்க? லெக் பீஸ், பிரியாணி, Ah. கொத்து, ம், நூடுல்ஸ். இவ்வளவு தான். இவ்வளவும் சாப்பிட வந்திருக்கிறீங்க. சரி, என்னெல்லாம் விளையாட போறீங்க? எனக்கு சர்க்கேஸ் அந்த தண்ணிக்குள்ள விளையாடுறது பிடிக்கும். சரி, இதெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் சாப்பிட போறீங்க. சரி, என்னத்துல வந்தீங்க? பேன். வேன்ல வந்துறீங்க. சரி, அங்க இருந்து மானிப்பாயில இருந்து இவ்வளவும் சாப்பிட வந்திருக்கிறா. சரி, இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. நாங்க அவங்களோடையும் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? தர்சான். தர்ஷான். தர்ஷான் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, ரீச்சாவினுடைய உணவு திருவிழாக்கு வந்திருக்கிறீங்க. இங்க தம்பிக்கு பிடிச்ச ஏராளமான உணவுகள் இருக்கும். பீட்சா இருக்கும், பர்கர் இருக்கும், நாசிக்ரோன் இருக்கும், பாஸ்தா இருக்கும், எல்லாமே இருக்கும். தம்பிக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னா என்ன சாப்பாடு? பர்கர் சாப்பிட வந்திருக்கிறீங்க. என்ன பர்கர் சாப்பிட வந்திருக்கிறீங்க? மில்கா. சரி, அதான விருப்பம் தம்பிக்கு. சரி, இது சாப்பிட வேணும். வேற என்ன சாப்பிட வரும்? வேற என்ன ருசிச்சு சாப்பிட போறீங்க? அப்படி பீட்சா சாப்பிட போறீங்க. சரி, எத்தனை பீட்சா சாப்பிடுவீங்க? 2 பீட்சா சாப்பிடுவீங்க. 2 பீட்சாவுல என்ன பீட்சா சாப்பிடுவீங்க? சிக்கன் பீட்சா. வேற என்ன பீட்சா? மரக்கறி. மரக்கறி பீட்சாவும் இருக்கு. அதாவது பன்னீர் பீட்சா விருப்பம். பன்னீர் ஸ்பெஷலா இங்க இருக்கும். சரியா? அப்படியே சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்டுட்டு போக வேணும். சரியா? சரி, அப்படியே இன்னும் ஒரு எங்களோட தம்பி வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சரி, கூப்பிட்டதுமே அப்படி ஓடி வந்தவர் இவர் தானப்பா. நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாரு. எங்க இருந்து வாரீங்க? என்ன பெயர்? கிருஷான், கிளிநொச்சியில. கிரிஷான் கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கிறாரு. ரீச்சாவினுடைய உணவு திருவிழாக்கு வந்திருக்கிறீங்க. என்ன சாப்பாடு, என்ன பிடிக்கும் தம்பிக்கு? கொத்துமி. கொத்துமி சாப்பிட போறீங்க. கொத்துமி தான் விருப்பம். ரீச்சாவுல அதை விட விசேஷமான அப்படியே சாப்பாடெல்லாம் இருக்கு. அம்மம்மா செய்து தரக்கூடிய சாப்பாடெல்லாம் இருக்கும். நல்ல தோசை, நல்ல அப்பம் இருக்கும். இதெல்லாம் தம்பிக்கு விருப்பமா? என்ன விருப்பம்? தோசை. தோசை எல்லாம் விருப்பம் தம்பிக்கு. தோசை எல்லாம் சாப்பிட வேணும். சரியா? எல்லா தோசையும் விதவிதமா அங்க இருக்கும். சரியா? சாப்பிட வேணும். சரியா? பாய். சரி, இன்னும் ஒரு தம்பி இருக்கிறார். குட்டி தம்பி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ஜதுர்ஷியன். ஜதுர்ஷியன் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? கிளிநொச்சியிலிருந்து. கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, அப்ப கிளிநொச்சியில இருந்து வந்திருக்கிறீங்க. என்ன பிடிச்சு அப்படி ரீச்சாக்கு வந்திருக்கிறீங்க? பிரியாணி. சரி, ரீச்சாவே பிடிச்சு வந்திருக்கிறீங்களா? சரி, ரீச்சாவுல ஏராளமான இருக்கிறது. அதுவும் பிரியாணியில ஏராளமான பிரியாணிகள் இங்க இருக்கு. நீங்க எல்லாம் சாப்பிட்டு வயிறார போக வேணும். சரியா? சரியா? சந்தோஷமாக அப்படி எங்களுடைய குட்டி மழலைகளோடு நாங்கள் அப்படியே கதைத்து உரையாடி இருக்கிறோம். இன்னும் கதைக்கலாம். வாருங்கள், அப்படியே தொடர்ச்சியாக போய் பார்க்கலாம். ரீச்சாவினுடைய உணவு திருவிழாவின் 2வது நாள் வெகு விமர்சையாக மக்களுடைய வருகையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களும் பரபரப்பாக பல உணவுகளை சுவைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பேச போகிறோம். என்ன மாதிரி உணவை நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்ருக்கிறீங்க இங்கே? இதில் ரைஸ், அங்கால பீஃப் கறி, அங்கால பாஸ்தா, மஷ்ரூம் பாஸ்தா, அதுகள் எல்லாம் இருக்குது. ஃபாஸ்டா எல்லாம் எப்படி இருந்தது? குட்டாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி உடனே சேவ் பண்ணுறதால ஓகே, குட்டாக இருக்குது எல்லாமே. எந்த இடத்துல இருந்து வாரீங்க? அதை கேட்கல பாருங்க. சாப்பாடு இருந்து வரோம். யூகே எல்லா இடமே யூகே. யூகே எந்த இடம்? லூட்டன், இங்கிலாந்து. லூட்டன்.
சந்தோஷம். என்ன என்ன சாப்பாடு இங்க வந்து நீங்க விரும்பி சாப்பிடுங்க ரீச் ஆண்ட உணவு திருவிழாவில்? அவன் பீஃப் கறியும் அந்த ரைஸ் நல்லா இருந்தா சூப்பராக நல்லா இருந்தா. அப்ப அங்க நீங்கள் முல்லையில ஆட்டிறச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? ஆடு புட்டு இனிதான் போக போறீங்களா? சரி, கட்டாயம் அங்கேயும் போங்க, டேஸ்ட் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்குது. அப்படியே தொடர்ந்து என்னென்ன நிறைய இடங்கள்லயும் நிறைய சாப்பாடுகள் இருக்கு. அப்படியே அதையும் டேஸ்ட் பண்ணுங்க. சரியா? சந்தோஷம் சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ. இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இனிப்பு பண்டங்கள், பலகாரம், முறுக்கு, லட்டு, தேன்குழல், பனங்கா பணியாரம். அம்மா அந்த நாள்ல செஞ்சு சாப்பிடக்கூடியது இப்ப பலகாரத்தையே காண முடியல. அதுவும் பலங்கா பலகாரம் செய்யவே முடியல. என்ன சொன்னா எல்லாரும் வேலையில ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் இங்க ரீச்சாக்கு வந்தா பனங்கா பலகாரம் அவ்வளவு அழகா சும்மா கலர்ஃபுல்லா செய்து வச்சிருக்கிறாங்க. எள்ளுருண்டை இருக்கு, கொக்கீஸ் இருக்கு, அந்த நாள் சாப்பாடு பலகாரங்கள் கூட இந்த இடத்துல இருக்கு. சரி வாங்க, நாங்க அப்படியே எங்களை தம்பிமாரெல்லாம் அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களோட நாங்க கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, எந்த இடத்துல இருந்து வாரீங்க? நாங்க உடுத்துறோம். உடுத்துறத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, எவ்வளவு தூரம் உடுத்துறோம் இங்க இருந்து? கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். அப்படி 1 கிலோமீட்டர். சரி, பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கிறீங்க. சரி, உடுத்துறத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரீச்சாக்கு வந்திருக்கீங்க. அதுவும் ரீச்சாவில் அப்படியே இனிப்பு பண்டங்கள் பார்த்தா முறுக்கு, கொக்கீஸ், ஏதோ பலகாரம். என்ன பலகாரம் அது? இது பைத்தம் பணியாரம். பைத்தம் பணியாரம் வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. சரி, எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, வேற என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் இப்போ தட்டை வடை, பருத்தி தூர வடை, அத அப்படியே சொல்லுவாங்க, பருத்தி தூர வடை. இது எங்க அம்மா சூற லட்டு மாதிரியே இருக்கு. அம்மா சுடுற லட்டு மாதிரியே இருக்கு. ரீச்சாவனுடைய லட்டு தம்பி சொல்லி இருக்கிறார், அம்மா சுடுற லட்டு மாதிரி இருக்கு. சரி, அவ்வளவு ருசிச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். சரி, நீங்களும் அங்கிருந்தானே வந்திருக்கீங்க? அங்கிருந்தா. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 9 பேர் கிட்ட வந்து. பழமையா வாரதா ரீச்சாக்க? வாரது பழமையா வாரது. சரி, ரீச்சாவினுடைய உணவு திருவிழாவில் இணைஞ்சிருக்கோம். இங்க 2 பேரு எங்களோட அப்படியே இணைஞ்சிருக்கிறாங்க. 3 பேரா வந்திருக்கிறாங்க. நாங்க அவங்களோட கதைக்க போறோம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? நாங்க மீசாலையில இருந்து வரோம். மீசாலையில இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, மீசாலையில இருந்து வந்திருக்கிறீங்க. யாரோட வந்தீங்க? பேரண்ட்ஸோட வந்தோம். அப்பா தம்பியோடயா வந்தீங்க? அம்மாவும் வந்திருக்காங்க. சரி, நீங்க என்ன பிடிச்சு சாப்பிட்டீங்க இவ்வளவு நேரம்? எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. எல்லாமே பிடிச்சு. தம்பிக்கு அப்படி ரீச் ஆக தெரியும்.
நான் வந்து சின்ன நாளுக்கு முதல் வந்திருக்கேன் நான். முதல் வந்திருக்கிறீங்க, அப்ப விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கிறீங்க. என்ன விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கிறீங்க? சில ராட்டினங்கள் சி- எல்லாம் வந்து விளையாடிருக்கேன். எல்லாமே விளையாடி இருக்கிறீங்க. சரி, ராட்டினங்கள் விளையாடி இருக்கிறாங்க. பிடிச்ச சாப்பாடு நூடில்ஸும் ஒரு ஆள் ரைஸும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். நல்லா இருக்கா நூடில்ஸ்? ஓ, நல்லா இருக்க. சரி, தம்பிக்கு ஏற்றா போல இருக்கா நூடில்ஸ்? ஓ, வீட்டு அம்மா செஞ்சு தார போல இருக்கா? சரி, அம்மா செஞ்சு தார போல நூடில்ஸ் இருக்கா. அடுத்தவரோட நாங்க கதைக்க போறோம். வணக்கம். வணக்கம். அப்படியே சின்ன குரலால தான் கதைச்சு கொண்டு இருக்கிறார். உங்களோட பேர் என்ன? பியரி பிரதீஷ். பிரகீஷ். சரி, பிரகீஷ் இணைஞ்சிருக்கிறாரு. எங்களோட அப்படி ரீச் ஆகல, அப்படி எங்களோட கதைச்சு கொண்டு இருக்கிறாரு. சரி, பிரகீஷ் என்ன சாப்பிடுறீங்க? ரைஸ் சரி, ரைஸ் சாப்பிடுறார் பிரகீஷ். ஆனா பார்த்தா குக்கீஸ் இருக்கு, வடிவா லட்டு இருக்கு, பலகாரம் இருக்கு, தேன்குழல் கூட வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். தம்பிக்கு பிடிச்சிருக்கா? இதுல தம்பிக்கு என்ன பிடிச்சிருக்கு? ரைஸ் ரைஸ் பிடிச்சிருக்கு. அவ்வளவு விருப்பமா இருக்கா ரைஸ்? சரியா, தம்பிக்கு ரைஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. சரி, அழகா இருந்து நாங்களும் அவங்களோட இருந்து பயணிக்கிறோம். சரி, தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம்.